சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் ஆரம்பமாக உள்ள நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. மகசின் சிறை வன்முறை குறித்து கைதி வெளியிட்ட தகவல். கைதிகளை தாக்கிய அதிகாரிகள் மற்றும் ஆயுதமேந்திய நபர்கள். கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்படுவார். மலேசிய நடவடிக்கை தோல்வியடையவில்லை என்கிறார் ரொஹான் ஒலுகல. இந்தியாவில் நாளை கொண்டாடப்படவுள்ள 80வது சுதந்திர தினம். டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலில் உள்ள வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சல். கடலில் குதிக்க தயாரான மாலுமிகள். இனி விரிவான செய்திகள். தமிழ் தாயகத்தில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோருவதற்கான நீதியின் மூலம் 2 என்ற கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீதியின் ஓலம் முதற்கட்ட போராட்டத்தின் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நடத்தப்படும் என அந்த போராட்டத்தின் ஏற்பாட்டு குழுவினரான தாயக செயலணி அறிவித்துள்ளது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடைபெறும் இந்த போராட்டத்தின் இறுதி நாளான 17ஆம் தேதி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களின் மக்களின் பங்களிப்புடன் ஒரு பேரணி யாழ் நகரில் நடத்தப்படும் எனவும் இந்த பேரணியின் முடிவில் ஐநாவுக்கு ஒரு முறையீட்டு மனு கையளிக்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. கொழும்பு மகசின் சிறையில் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் ஆயுதமேந்திய புரிதொரு குழுவினரால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாக பிணையில் விடுதலை செய்யப்பட்ட கைதியொருவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் ஆயுதமேந்திய மற்றொரு குழுவினரால் கைதிகள் தாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து வீசப்பட்ட போதைப்பொருள் பொதி தொடர்பாக ஏற்பட்ட மோதலின் காரணமாக சிறையில் மோதல் சம்பவம் இடம்பெற்றதாக அதிகாரிகள் கூறியிருந்தனர். எனினும் மெகசின் சிறையிலிருந்து பிணையில் வெளியில் வந்த கைதி இந்த மோதல் தொடர்பில் புதிய கருத்தை வெளியிட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலையின் சிறை கூடத்தில் தான் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சலசலப்பை கேட்டதாகவும் பின்னர் பெரிய ஒரு கும்பல் தமது சிறை அறைக்கு வந்து கைதிகளை தாக்கத் தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். கைதிகள் தங்களது சிறை அறைகளிலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் சிலர் சுய நினைவை இழக்கும் வரை இரும்பு கம்பிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காயமடைந்த சக கைதியின் இரத்தத்தை தன் மீது பூசிக்கொண்டு மயக்கமடைந்தது போல் நடித்ததன் காரணமாக பெரிய காயங்கள் எதுவுமின்றி தான் தப்பித்ததாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த கைதி சிறையின் பிரதான வாயிலுக்கு அருகே கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சிறை அதிகாரிகள் மற்றும் வேறுபட்ட ஆடைகளை அணிந்து இரும்பு கம்பிகளை ஏந்தியிருந்த மற்றும் ஒரு குழுவினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக அவர் கூறினார். சம்பவத்தில் காயமடைந்த பல கைதிகள் பின்னர் சிறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்களில் சிலர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் உயிரிழந்த கைதியான சம்பத் எஸ்மான் உள்ளிட்ட கைதிகளின் பெயர்களை அழைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பெயர் பட்டியல் ஒன்றை வைத்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் மெகசின் சிறை மோதல் தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதனால் அது தொடர்பில் மேலதிக கருத்தை கூற முடியாது என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக தலைவரான கஞ்சிபானி இம்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கை தோல்வியடையவில்லை என உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தெரிவித்துள்ளார். கஞ்சிபானி இம்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கை தோல்வியடைந்ததாக வெளியான கருத்துக்களை அவர் நிராகரித்ததோடு நிச்சயம் கைது செய்யப்படுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்து இலங்கையில் போதைப்பொருள் விநியோகம் மற்றும் குற்றச் செயல்களை மேற்கொண்டு வரும் பாதாள உலக தலைவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் கஞ்சிபானியின் நெருங்கிய சகாவான ரத்மலான சைமா மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்த வாரம் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கஞ்சிபானி இம்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தோல்வியடையவில்லை என உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தெரிவித்துள்ளார்.
வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் காவல்துறை நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாட்டின் சட்டங்கள் மற்றும் நெறிமுறைகளுக்கு இணங்கவே நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். இலங்கையில் அதிகாரிகள் தங்கள் சொந்த அதிகார வரம்பில் செயற்படுவது போன்று வெளிநாட்டில் செயற்பட முடியாது என்று கூறிய அவர், மலேசிய நடவடிக்கையை ஒரு தோல்வியாக கருதக்கூடாது என்றும், மாறாக வெளிநாட்டு சட்டம் மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுக்கு அது ஒரு கற்றல் அனுபவமாக அமைய வேண்டும் என்றும் கூறினார். அதே நேரம் கஞ்சிபானி இம்ரான் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பி சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட வத்தளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளை கதிரான பகுதியில் உள்ள விடுதியில் இடம்பெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வத்தளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய மகேஸ்வரன் லூசிநாத் மற்றும் 34 வயதுடைய கணேசன் விக்னேஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர்களை மேலதிக விசாரணைக்காக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் விமான நிலைய அபிவிருத்திக்கு போதிய அளவு காணி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் திட்டமிட்டு மக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சிங்கள மக்களை குடியேற்றும் வகையிலே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மயிலேட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிட தொகுதியில் காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பலாலி சர்வதேச விமான நிலையமாக்கி அதை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த காணிகள் அவசியம் என்று சொல்வது அனைத்துமே பொய்யான கருத்துகள். இது அனைத்துமே தங்களுடைய சம்மதத்தோட அந்த காணிகளை பறித்து அதுக்கு பிற்பாடு குடியேற்றங்களை செய்து யாழ்குடா நாட்டில் வீதாசாரங்களை இன வீதாசாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு பாரிய ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கு காணி இல்லை. ஆகவே அந்த காணியை ஏற்படுத்துவதற்கு செய்கின்ற ஒரு சதி என்றதை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறோம். அவர்களுடைய கோரிக்கைகள் இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றது நியாயமான கோரிக்கை. சர்வதேச சமூகம் தெளிவாக அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கு ராணுவத்துக்கு ராணுவ வேலைத்தான் இருக்கணுமே தவிர தனியாருடைய காணியில இருக்கிறத தவறு என்ற விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ராணுவத்தை அரவாசிக்கு மேலாக குறைக்கணும் என்று IMF நிபந்தனை போட்டிருக்கு. அப்படி எல்லாம் இருக்க அந்த ராணுவத்துக்கு காணிகளை இன்னும் மேலதிகமாக பெறுவதற்கு வேறு வேறு காரணங்களை காட்டி மக்களிடம் காணிகளை பெறுவது என்பதும் சர்வதேச சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. ஆகவே தாங்கள் துணிஞ்சு இந்த போராட்டங்களை தங்களுடைய நியாயப்பாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும். அதுக்கு எங்களோட பூர்ண ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது மின்வெட்டு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன் மற்றும் ஜெகதீஸ்வரன் ஆகியோருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மின்சாரம் தடைபடுவதால் மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை மேலும் தீவிரமடையாத வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஆகியோர் தலையிட்டு இருவரையும் சமரசப்படுத்தியுள்ளனர். அதே நேரம் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு பொது இடங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபடுகின்றமை குறித்து மக்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். அதெல்லாம் செய்யறது அதான் அந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் தண்டியா நீங்க தண்டியா சும்மா போகையா நீங்க உங்களை சண்டித்தனம் நீங்க எங்கே காட்டுங்க எங்கே காட்டுறாங்க சண்டித்தனம் இல்ல அப்படி இல்ல. நான் அதான் சொன்ன விஷயம் என்னன்னா பிழையான கருத்து சொல்ல நான் சரியா தான் சொன்னேன். இல்ல இது என்னைக்கு நாளுக்கு நடக்கிற விஷயம் இல்லையே. 15 வருஷத்துக்கு உங்களுக்கு வாசியா நீங்க 15 வருஷம் நீங்க
கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் இன்று இடம்பெறும் பாடத்துக்கான வினாத்தாள் கசியவில்லை என ஸ்ரீலங்கா பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஹம்மாந்தோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பாடங்களுக்கு புறம்பாக இன்று நடைபெறவிருந்த பாடத்தின் 6 வினாத்தாள் பொதிகள் பெட்டி ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தன. நேற்று நடைபெற்ற இசை, நடனம் மற்றும் விவசாய அறிவியல் ஆகிய பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகள் அடங்கிய பெட்டியிலிருந்தே பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் உயர்தர பரீட்சையின் வினாத்தாள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி உறுதிப்படுத்தினார். இதனால் பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சங்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் இணைய குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளுடன் தொடர்புடைய 1093 வெளிநாட்டவர்கள் இந்த ஆண்டில் இதுவரை காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு 573 வெளிநாட்டவர்களும் 2025ஆம் ஆண்டு 26 பேரும் இணைய குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் வுட்லர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 24 சோதனைகளில் 1093 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் அனைவரையும் நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் 93 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச காவல்துறை ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் சர்வதேச காவல்துறையினரின் உதவியுடன் 38 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசின் பொறுப்பில் எடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை கடந்த ஜனவரி மாதம் முதல் காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் டில்லி செங்கோட்டையில் நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தவுள்ளதுடன் தேசிய பாடலின் 150வது ஆண்டுகளை நினைவுகூரும் விதமாக செங்கோட்டையில் நடக்கும் நிகழ்ச்சியின் போது முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படவுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரபலங்களும் ஒரே இடத்தில் கூட உள்ளனர். இந்த நிலையில் அசம்பாவிதங்கள் நிகழ்வதை தடுக்க பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டில்லி காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். டில்லிக்கு நுழையும் மற்றும் வெளியேறும் வாகனங்களில் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் பொதுமக்கள் பெருமளவில் கூடும் இடங்களிலும் தீவிர கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறை மற்றும் கடுமையான சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 250 நாட்களுக்கு மேலாக பயணிக்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த நவம்பர் மாதம் கலிபோர்னியாவில் இருந்து தென் சீன கடலுக்கு புறப்பட்டது. பின்னர் பிப்ரவரியில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு முன்னர் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டது. அதில் பணியாற்றும் அமெரிக்க வீரர்களின் பணி மே மாதத்துடன் நிறைவடையவிருந்த நிலையில் அவர்களின் சேவைக்காலம் பல முறை நீடிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலம் பணிக்கமர்த்தல் மற்றும் ஏனைய விடயங்களினால் பணியாளர்கள் பாரிய மன அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் உள்ள சில மாலுமிகள் கப்பலில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கப்பலில் உள்ளவர்களின் மனநலம் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளதாகவும் இராணுவ செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் இதனை நிராகரித்துள்ளார். குறித்த கப்பல் திரும்பும் திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. முன்னர் திட்டமிட்ட சுழற்சி முறையின்படி இந்த கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலை அனுப்ப அமெரிக்கா ஆயத்தமாகி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் ஆரம்பமாக உள்ள நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. மகசின் சிறை வன்முறை குறித்து கைதி வெளியிட்ட தகவல்.
கைதிகளை தாக்கிய அதிகாரிகள் மற்றும் ஆயுதமேந்திய நபர்கள். கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்படுவார். மலேசிய நடவடிக்கை தோல்வியடையவில்லை என்கிறார் ரொஹான் ஒலுகல. இந்தியாவில் நாளை கொண்டாடப்படவுள்ள 80வது சுதந்திர தினம். டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலில் உள்ள வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சல். கடலில் குதிக்க தயாரான மாலுமிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.